இந்த அழகான எலித்தாய் குட்டியை நீ பார்க்கிறியா? என்ன ஒரு குழந்தை இது அதன் சிறந்த உருவப்படத்தை உருவாக்கும் ஒருவருக்கு நண்பனாக மாறும். நான் உங்களிடம் இருந்தால் அவசரப்படுவேன், ஏனெனில் நேரம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. வாவ், எனக்கு ஒரு புதிய நண்பர் இருந்தால் பரவாயில்லை. எனினும் திரவ மிட்டாய்களால் வரைந்ததில்லை. நான் அதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். ஆம், மிட்டாயத்துடன் வரைவது மிகவும் கடினம், ஆனால் நான் அதை புரிந்து கொள்கிறேன் என்று நினைக்கிறேன். என்னிடம் என்ன நடக்கிறது என்பதற்கான ஒரு விசித்திரமான யோசனை உள்ளது. இப்போது திரவ மிட்டாய்களால் எப்படி வரைய வேண்டும் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆனால் முதலில் ஏன் நான் அதை முயற்சிக்க கூடாது? மிகவும் புளிப்பு, ஆனால் மிகவும் சுவையானது. எனக்கு இன்னும் வேண்டும். நீங்கள் அந்த மிட்டாய்களை எல்லாம் அப்படியே சாப்பிடுவீர்களா? இது உண்மையில் புளிப்பாக இருக்கிறது. ஆனால் நான் உணவு பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. என் எதிர்கால சிவந்த முடிக்கொண்ட நண்பரை பற்றி யோசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஓவியத்துடன் நீங்கள் அதை நிச்சயமாக பெறமாட்டீர்கள். என் வேலைக்கு முன்கூட்டியே தீர்ப்பு சொல்லாதீர்கள். இந்த வேலை ஒரு அழகான பூனையாக போகிறது. நான் அது சாத்தியம் என்று தெரியவில்லை. கைஸ், உங்கள சிலருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கும். இந்த பூனை உண்மையில ரொம்ப நேசமானது. இத பத்தி உங்கள் நேரம் முடிஞ்சிடுச்சு. உங்க படைப்பை காட்டுங்க. சரி, எங்களுக்கு எப்படி பிரைஸ்? ஓ மை காட், பார்க்காது, இது நல்லதல்ல, பயங்கரம். ஜில், நீ காம்பி சாப்பிடாமல் வரைந்து இருக்க வேண்டும். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது? அது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். ஜிஞ்சர், உனக்கு ஒரு புதிய நண்பரை கண்டுபிடித்தோம். நீங்களும் அந்நியும் நண்பர்களாகி விடுவீர்கள் என்று எனக்கு உறுதி. அதை இங்கே கூட. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் அவரை முழு நாளும் அழுத்துவேன். இப்போது ஜிஞ்சர் எனக்கு நண்பனாக மாறுவான் என்று உறுதியாக இருக்கிறேன். எவ்வளவு குளிராக இருக்கிறது! நான் என் வாழ்நாளில் அவனுடன் விளையாடுவேன். இல்ல, இது என் பூனை. ஸ்வாட்களே, உங்களை ஒரு விலை உயர்ந்த பரிசு கிடைக்கும். புது ஐபோன் பெட்டியிலே விரைவா செய்யுங்கள். உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. எனக்கு அந்த புதிய ஐபோன் மிகவும் வேண்டும். வரைவதற்கான ஒரு சுவாரஸ்யமான வழி. இந்த தொழில்நுட்பத்தை கிராட்டேஜ் என்று அழைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் சிறியவனாக இருந்தபோது இப்படி வரைந்தேன், ஆனால் அது மிகவும் நீண்ட காலத்திற்கு முன்பு. இல்ல, அது உடைந்து விட்டது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? என்ன? நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். சரி, பாக்கெட்டில் ஏதாவது பொருத்தமானது இருக்கிறதா என்று பார்க்கலாம். ஆமாம், பாக்கெட்டுகளை சில நேரங்களில் சுத்தம் செய்ய வேண்டும். இது போதாது. இல்ல, ஆனால் ஒரு வினாடி வினா இருக்கிறது. இந்த உதவியுடன் நான் உண்மையிலே என் வரைபடத்தை முடிக்க முடியும். அருமை. டாடா, எனக்கு எல்லாம் தயார். இது மிகவும் குளிர்ச்சியாக தெரிகிறது. ஜில், உன்னால் என்ன? வரை. எளிதாக. நான் வரைதலில் சிறந்தவன். நான் அதை ஊசியால் முயற்சிக்கலாமா? முடிந்தது. அது கிட்டத்தட்ட சரியாகவும் கிட்டத்தட்ட சிறப்பாகவும் வந்தது. முதல் பார்வையில் தோன்றுவது போல எளிதாக இல்லை. ஆம், நான் ஒரு சாதாரண பேனாவால் வரைவதை மிகவும் விரும்புகிறேன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆகவே எப்படியோ ஒரு வகையான அர்த்தமற்றது. ஆமாம், அது விசித்திரமாக இருக்கிறது. அப்படியெனில் நண்பர்களே, நேரம் முடிந்துவிட்டது. உங்கள் வேலைகளை பார்க்க விரும்புகிறேன். சரி அண்ணி, மன்னிக்கவும், ஆனால் இது உண்மையில் மோசமாக இருக்கிறது. இது மிகவும் வளைந்து விட்டது. நீங்கள் இவ்வளவு மோசமாக வரைய முயற்சிக்க கூடாது. குவெனட்டின் வரைபடம் சிறந்தது. அதை மாற்றி விடுகிறேன். இதோ என் வரைபடம். ஜில், நீ என்னை ஆச்சரியப்படுத்தினாய். உனக்கு ஒரு சிறந்த வேலை இருக்கிறது. ஷாட், நீ? ஆமாம், எனது வரைபடம் எப்படி உள்ளது? நான் மிகவும் முயற்சி செய்தேன். ரொம்ப முயற்சி பண்ணீங்களா? ஜில் பண்ணது ரொம்ப சிறந்தது. என்ன நல்லதா? நீங்க வரைபடங்களை மாத்திட்டீங்க. இது நியாயமில்லை. என வாழ்த்துங்கள், எனக்கு புதிய ஐபோன் கிடைத்துள்ளது. என்ன நேரம் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். என்ன ஐபோன் எங்கே? அது நகைச்சுவையாக இருக்கிறதே, இல்லையா? உனக்கு என்ன ஆச்சு? வாழ்த்துக்கள். உண்மையா? இந்த சோட திங்கள்ல ஒருத்தருக்கு இந்த பெரிய பொம்மை அழகான உடையில கிடைக்கும். எனக்கு அது தேவையில்லை.
நான் சொல்ல மறந்துட்டேன். இது சாதாரண பொம்மை அல்ல, இது ரொம்ப சுவையான கேக். இதை யாரும் மறுக்க மாட்டார்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். ஆம், நான் முந்தையதாக கம்பம் கொண்டு ஓவியம் வரையவில்லை. மிகவும் விசித்திரமான வழி. ஆனால் நான் சுவைக்கும் கம்பத்தை அனுபவிக்கவும் முடியும். இது மிகவும் குளிர்ச்சியானது. நான் அவற்றையெல்லாம் சாப்பிடுவேன். ஆமாம், பப்ளிஷ் வைப்பது அருமை. ஓ, கிடைத்து விட்டது. அற்புதம். இன்னைக்கு நான் பப்ளிகம் மட்டுமல்லாம ஒரு அற்புதமான கேக்கையும் ரசிப்பேன் என்று நம்புகிறேன். ஆகவே வேலைக்கு செல்ல நேரம். என் கருத்தில் பப்ளிக் கொண்டு வருவது சுவாரஸ்யமாக உள்ளது. ஓ, என்ன இது? உனக்கு என்ன ஆச்சு? நிறுத்து. நான் சுவைத்த சுவையுடன் பல்வேறு வடிவங்களை உருவாக்க முடியும். ஹோம், அது அற்புதம். அப்படியானால் இந்த அழகின் செயல்படத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் உருவாக்குவேன். வாவ், அனி இதுல உண்மையிலேயே நல்லா இருக்காங்க. ஹோம், நீ என்ன நினைக்கிற? முக்கியமானது படம் உருவாக்குவதில் மகிழ்ச்சி அடைவதே. அப்போ அது என்ன? அது நகைச்சுவையாக இருக்கிறது. கண்ணாடிகள் உங்களை இவ்வளவு ஏமாற்றியதில்லை. அவற்றை ஒட்ட முயற்சிக்கவும். ஓ இல்லை, இப்போது என் கண்ணாடிகள் அழுக்காகிவிட்டன மற்றும் படம் கெட்டு போய்விட்டது. இன்னைக்கு என்ன மாதிரியான நாள்? ஏன் எனக்கு இப்படி தண்டனைகள் கிடைக்கின்றன? ஐஸ் முழிக்க நேரம் வந்துவிட்டது. உங்கள் நேரம் முடிந்து விட்டது. உங்கள் வரைபடங்களை காட்டுங்கள். ஆனி, உன்னால் தொடங்கலாம். நான் உண்மையில் முயன்றேன். அப்படி இல்ல, உனக்கு ஒரு மோசமான உடை கிடைச்சது. உன்கிட்ட என்ன இருக்குது? என்ன காட்டு. உங்களுக்கு இது எப்படி பிடிக்குது? போரிங். சரி, டெட். ஓ இல்ல, இது நிச்சயமா நல்லதல்ல. நான் நினைக்கிறேன் இது அழகாக இருக்கிறது. அனைத்து படைப்புகளும் சராசரிதான், ஆனால் ஜில் தான் சிறந்தது. அப்படியானால் அந்த சுவையான கேக் அவளுக்கே செல்கிறது. எடுத்துக்கோ. ஹூரே, நான் இறுதியாக வென்றேன். நான் பசிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனவே இத சாப்பிட நேரம் வந்துச்சு. ஆமாம், ஜில் தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பாதது வருத்தமாக இருக்கிறது. டெட், எழுந்திர. அடுத்த சுற்றுக்கு நேரம். இந்த சுற்றில் உங்களில் ஒருவர் பல வகையான அழகு சாதனங்கள் கொண்ட ஒரு கேஸின் அதிர்ஷ்டசாலி உரிமையாளராக மாறுவீர்கள். சரி சரி சரி, ஆமாம், நீங்கள் வரைய தொடங்கலாம். வாங்க போகலாம். நிச்சயமாக நான் புதிய அழகு சாதனங்களை மறுக்க மாட்டேன். எனவே நான் கடினமாக முயற்சிக்க வேண்டும். எனக்கு அழகு சாதனங்கள் மிகவும் பிடிக்கும். ஓ, அது எனக்கு தான் இருக்க வேண்டும். நான் ஒரு அசல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். என்னிடம் உண்மையில் ஒன்று உள்ளது. ஒரு துருவியலை துருவ வேண்டும். எனக்கு நிறமுள்ள தூள்களோட பல குவியல்கள் இருக்கும். அடுத்ததாக நான் அதை கேஸின் வரையறையிலே பரப்பி அதற்கு மேல் வரையுவேன். என் கருத்தில் இது ஓவியம் வரைவதற்கான சிறந்த வழி. நிச்சயமாக அதுவே எல்லாம் அல்ல. அரைத்த சாக் அதே போல விடக்கூடாது. இப்போது அதை காகிதத்தால் மூடி இஸ்திரி செய்ய வேண்டும். ஜில், சரி, நானும் ஒரு அசல் யோசனை வேண்டும். உண்மையில எனக்கு அது இருக்கிறது. இதை செய்ய நீர் நிறைந்த கோப்பையில் சாணத்தை கலக்க வேண்டும். பின்னர் எனக்கு வழக்கமான வண்ணங்கள் இருக்கும். அதை கொண்டு அலங்கரிப்பது மிகவும் வசதியானதும் வேகமானதுமாகும். இதை பாருங்கள். எனது கருத்தில் இது மிகவும் அழகாக வந்துள்ளது. ஓ அண்ணி, உன்னால் தான் நான் கவனம் கலைந்து விட்டேன். இப்போது என் வரைபடம் கெட்டு போய்விட்டது. நான் அதை எரித்து விட்டேன். எரிந்து விட்டதா? ஆகவே இப்போது அந்த வழக்கு கண்டிப்பாக எனது ஆகும். ஓ இல்லை, ஓ இல்லை, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த மேக்கப்பை மிகவும் விரும்பினேன். ஆமாம், யாருக்கு அழகு சாதன பொருட்கள் வேண்டும்? ஓ, நேரம் முடிந்து விட்டது. ஓ என் கடவுளே. ஜில், இது என்ன கரை? இல்லை, இது ஒரு கேஸாகவே தெரியவில்லை. நான் நம்பினேன். அண்ணி, நீ கொஞ்சம் அதிகமாக முயற்சிக்கலாம். ஏன் வரைபடத்தை இவ்வளவு கெடுக்கிறாய்? ஓ இல்ல. டெட், பிராவோ. விசித்திரமாக உனக்கு சிறந்த வரைபடம் கிடைத்தது. வாயேசுக்கு இப்போது அழகு சாதனங்கள் உங்களுடையவை. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஹே, அதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நீ என்ன மேக்கப் போடலாம். தயவு செய்து நீ செய்ய முடியுமா? ஏன் இது உன்னிடம் மட்டும் இருக்கிறது? எனக்கும் வேண்டும். சரியாக, என்னிடம் ஒரு எண்ணம் உள்ளது. பெண்களே,
தயாராகுங்கள். இப்போது உங்களை உண்மையான பெண்களாக மாற்றுவேன். காட்டாம் என்ன அழகு. நீங்கள் உங்களை பார்த்திருக்க வேண்டும். நீங்கள் உங்களை பார்த்திருக்க வேண்டும். என்ன 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 ஒரு கனவு. என் பெண்கள் ஏன் அப்படி போகிறார்கள்? நான் சரி பார்க்கிறேன். ஓ இல்ல. ஏன்மா எனக்கு ஒரு நகைச்சுவை செய்ய அனுமதி இல்லையா? ஹூரே ஐஸ்கிரீம். நான் முதலில் வந்தவளாக இருப்பேன் என்று சபதம் செய்கிறேன். வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஜில் அதிர்ஷ்டசாலி. அவள் நான் செய்த ஸ்ட்ராபெரி பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீமை பெற்றாள். நான் பிளெண்டரில் சில ஸ்வீட் சேர்த்தேன். அதுக்கு பிறகு அதையெல்லாம் ஒரு சரியான கலவையாக நசுக்கியான். அதனால் தான் இந்த கோனை பெற்றேன். ஆனால் இதை இன்னும் சுவையாக்க நான் ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை சேர்த்தேன். அவை நிச்சயமாக ஐஸ்கிரீமை கெடுப்பதில்லை. வாவ், இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இதைவிட குளிர்ச்சியான ஐஸ்கிரீமை நான் இதுவரை சாப்பிட்டதில்லை. அற்புதம். இந்த ஐஸ்கிரீமை எப்போதும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ, ஆனால் அது முடிந்து விட்டது. எனக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். உஃப், அது என்ன? ஆனி அம்சிலா, நானும் உங்ககிட்ட சுவையான ஐஸ்கிரீம் இருக்கும் என்று நினைச்சேன். ஆனா அப்புறம் வெண்ணிலா பாஸ்கின் ராபின்ஸில் துர்நாற்றம் உள்ள சீஸை சேர்ப்பது ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறங்க எல்லாத்தையும் மிக்சியில நல்லா கலந்தேன். அதனாலதான் இந்த அடர்த்தியான கலவை கிடைச்சது. எல்லாத்துக்கும் மேலாக இந்த அருவருப்பான புழுக்கள் அவர்கள் தாமாகவே இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுறதுல மனம் வருந்தவில்லை என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, நான் இதை உண்மையிலேயே சாப்பிட மாட்டேன். இதை என்னிட இருந்து அகற்றுங்க. ஓ, இந்த விதிகளை யார் உருவாக்கினார்கள்? சரி, இத பற்றி யோசிக்கல என்றால் அது அவ்வளவு மோசமாக இல்ல. நான் யார்கிட்ட பொய் சொல்றேன்? இது பயங்கரமாக இருக்கிறது. இல்லை, இந்த சுற்றில நாங்கள் விளையாடுவோம். ஆஹா, நான் முதலில். சரி, என்ன இருக்கிறது? என்ன ஜில், இந்த முறை உன்னை மகிழ்விக்க என்னிடமில்லை. ஏனெனில் நீ மஸ்டர்டுடன் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டியிருக்கும். இந்த கலவை எப்படி இருக்கும் என்று நான் எப்போதும் ஆச்சரியப்பட்டேன். இது உன்னை ஒரு வேடிக்கையான முகம் காட்ட வைக்கும் என்று நம்புகிறேன். எச்சரிக்கையாக நான் பூனை உணவின் வடிவத்தில் சிறிது தூவலையும் சேர்த்தேன். உன் ஐஸ்கிரீம் ரொம்ப துர்நாற்றமா இருக்கு. ஆனா அது ரொம்ப மோசமா இருக்காது. என்ன மயிர்? நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். ஆனால் நான் உண்மையில் இதை செய்ய விரும்பவில்லை. ஓ, இது பயங்கரமாக உள்ளது. ஆனால் நான் செய்ய வேண்டும். இது ஒரு சவால். ஓ, நான் செஞ்சிட்டேன். ஓ, இது வெறுமனே அருவருப்பாக இருக்கிறது. ஆனி, இது உன் முறை. என்னுடைய ஐஸ்கிரீம் எதோடம்? சாக்லேட் ஐஸ்கிரீம் சாக்லேட் சிரப் கூட சேர்த்தேன். உண்மையில் நான் கூட இதை மறுக்க மாட்டேன். வாருங்கள். மேலும் நான் கோனை சிறிய டோனட் வடிவில் இருக்கும் துகள்களால் அலங்கரித்தேன். எனக்கு கிடைச்சு விட்டது. ஆனால் இது எனது மட்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இதை நிறுத்த முடியாது. இது நியாயமில்லை. ஓ, நீங்கள் எல்லாம் அழுக்காக இருக்கிறீர்கள். ஹே, இந்த முறை எல்லாம் ஒரு விளையாட்டில் தீர்க்கப்படும். ஓ, நான் மீண்டும் 2வது இடத்தை விரும்புகிறேன். ஹூரே, இறுதியாக. ஆம், நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. அதை செய்ய நான் வெண்ணிலா ஐஸ்கிரீமை பல டோனட்டுகளுடன் பிளெண்டரில் கலந்து நான் சைக்கரின் இதமைங்கர் கார்ன் மறக்க முடியாததாக மாற்றியது. அழகுக்காக நான் சிறிது நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸ் மேலே சேர்க்க போகிறேன். அப்படியே. ஆனால் நான் யாரை ஏமாற்றுகிறேன்? நான் நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்த்தேன். இது மிகவும் குளிர்ச்சியானது. ஓஹா, இதைவிட சிறந்ததை நான் ஒருபோதும் சுவைக்கவில்லை. ஓ, நானும் நல்லதொரு விஷயத்தை வைத்திருக்க வேண்டும். ஏன் இது இவ்வளவு துர்நாற்றமாக இருக்கிறது? பேனி, இந்த முறை உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உனக்கு பிஸ்தா ஐஸ்கிரீம் உள்ளது. அதில் நான் கொஞ்சம் ஊறுகாய் வெள்ளரிக்காய் ஊற்றினேன். மேலும் சில வெள்ளரிக்காய் இல்லாமல் முடியவில்லை. ஆல்வாவின் கவர்ச்சி வழக்கம் போல நான் பிளெண்டரில் நசுக்கியேன் மற்றும் கோனின் மேல் அனைவரின் விருப்பமான பூண்டு சில பற்கள் சேர்த்தேன். சாப்பிடுங்கள். இதுல துர்நாற்றம் வருகிறது. உஃப்,
இந்த கோணை கடிக்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மூக்கை மூட வேண்டும், ஆனால் அது உண்மையில் உதவாது. ஓ, அது உண்மையிலேயே அசிங்கமாக இருக்கிறதா? ஆனால் பூண்டு ஆரோக்கியமானது. ஓ, இது நான் இதுவரை சுவைத்த மிக கேவலமான ஐஸ்கிரீம். இது திரும்ப வரச் சொல்லுகிறது. இந்த முறை 3க்கு எண்ணிக்கையில் பார்க்கலாம். வாவ், எனக்கு பப்ளி ஐஸ்கிரீம் கிடைத்தது. இது போன்றதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. ஆமாம், நானும். ஆனால் அது ஒரு குளிர்ச்சியான யோசனை என்று எனக்கு தோன்றியது. எனினும் பபிள் கமால் ஐஸ்கிரீமை அலங்கரிக்கும் முன் அதை ப்ரோக்கோலி முளைகள் மற்றும் வெண்ணெயுடன் கலந்தேன். அது மிகவும் சுவையாக இருக்காது என்று நினைக்கிறேன். ஆனால் ஒருவேளை பபிள் கம் உண்மையில் நிலைமையை காப்பாற்றலாம். நான் இல்லை. முயற்சி செய்வோம். என்ன? புரோக்கோலி, மீன், இது அருவருப்பாக இருக்கிறது. என் ஐஸ்கிரீம் ருசியாக இருக்கும் என்று நம்பினேன். அப்போ நான் இந்த முறை அதிர்ஷ்டசாலி. ஆம், இல்லை ஜில், இந்த முறை நீ பிஸ்டா ஐஸ்கிரீம் எடுத்தாய். அதை நான் கடல் பாசியோட பிளெண்டரில் கலந்தேன். கோன் பிஸ்டா ஐஸ்கிரீம் மாதிரி தான் தெரிகிறது, ஆனால் அதில் ஒரு அதிர்ச்சி உள்ளது. மேலும் அதை சாக்லேட் பந்துகளால் அலங்கரித்தால் மிகவும் அழகாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. நான் இதற்காக ஏற்கனவே எதிர்பார்த்திருக்கிறேன். ஐயோ, அருவருப்பாக இருக்கிறது. சாக்லேட் பந்துகள் கூட நிலைமையை காப்பாற்றவில்லை. ஆம், இந்த முறை நாங்கள் இருவரும் அதிர்ஷ்டமில்லாமல் போய்விட்டோம். ஆனால் இந்த முறை நான் முதலில் இருப்பேன். எனக்கு கோலா சேர்த்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் என்று கூட தெரியல. அதுல நான் பின்னர் சமைக்காத கோழிக்கால்கள் மற்றும் கேட்சப் சேர்த்தேன். இது ரொம்ப சுவையா இருக்கும் என்று நம்புறேன். குறிப்பா நான் கோனை சிறிய மார்ஷ்மெலோக்களால் அலங்கரித்த பிறகு. பாருங்கள், அவை எவ்வளவு அழகாக உள்ளன. இது மிகவும் சுவையாக தெரிகிறது. இது உண்மையா என்று பார்க்கலாம். அஃப்க்கு அருவருப்பு. அஃப்க்கு இல்லை. உன் நிலைமைக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது நண்பா. என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். இந்த முறை மிகவும் எளிதானது. நான் வழக்கமான வெண்ணிலா ஐஸ்கிரீமில் ஒரு வெங்காயத்தை சேர்த்து அதனை முழுவதும் நுடலாவால் நிரப்பினேன். ஆனால் வெங்காயம் முழு சுவையையும் அழித்துவிடும் என்று எனக்கு தோன்றியது. நான் நல்லவனாக இருப்பதால் மேலே சில மார்மலேட் கரடிகளை சேர்த்தேன். அவை நிலைமையை காப்பாற்றலாம். கோன் ருசியாக இருந்தது போல தெரிகிறது. அது உண்மையா என்று பார்க்கலாம். யாரோ ஐஸ்கிரீமில் வெங்காயம் சேர்த்தது போல இருக்கிறது. என்ன ஒரு கனவு. எனக்கு கண்ணீரே வருகிறது. ஆமாம், இது மிகவும் துர்நாற்றமாக இருக்கிறது ஜில். ஆனால் கவலைப்படாதே, இந்த கடினமான காலத்தில் நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போ நான் முதலில் இருப்பேன். இந்த முறை ஐஸ்கிரீம் நல்ல சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. ஏனெனில் நான் சுவையான ஐஸ்கிரீமை அதே சுவையான ஓரியோ குக்கீகளுடன் கலந்தேன். பின்னர் சிறிது நகெட்ஸ் சேர்த்தால் கெடாது என்று முடிவு செய்தேன். மேலும் என் கலைப்பணியை சிறிது ருசிகரமாக காட்ட அதில் சில சீட்டோஸ்களை போட்டேன். அப்படியே. ஆஹா, உண்மையா? சரி, கார்னில் சீட்டோஸ் இருக்கிறதால இப்போது அதனுடன் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும். வழக்கத்திற்கு மாறாக சுவை இருக்கிறது, ஆனால் மோசமாக இல்லை. நீங்களே பாருங்கள், எனக்கு இது பிடிக்கிறது. உண்மையா? அப்போ என்னிடம் என்ன இருக்கிறது? மெண்டோ, நீ அண்ணி சாக்லேட் ஐஸ்கிரீம் ரோலும் ஸ்ட்ராபெரிகளும் கொண்டிருக்கிறாய். தனித்தனியாக இந்த ஆழ்ந்த பொருட்களும் ஆழ்விடாலும் விரும்பப்படுகின்றன. ஆனால் அவை ஒன்றாக சேர்ந்து சுவையாக இருக்கிறதா? இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். அலங்காரமாக நான் சிறிது வெள்ளை சாக்லேட்டை சேர்த்தேன். எனது கழுத்தல் கோன் மிகவும் உயர்வாக தெரிகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையில் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இது மோசமாக இல்லை ஜில். இந்த முறை நமக்கு அதிர்ஷ்டம்.